12/12/2024 வியாழக்கிழமை தினத்தந்தி பத்திரிகையில வந்து இந்த டங்ஷன் விவகாரத்தை குறித்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரையா வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதிமுக வந்து திமுக குற்றம் சாட்டுது அப்படின்னு. ஆனா திமுக எழுத்துப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்த பிறகுதான் ஒன்றிய அரசு 2 முறை வந்து ஏலத்தை அறிவிச்சிருக்காங்க. இது திமுக வந்து செய்த துரோகம் அப்படின்னு வந்து தம்பிதுரையா சொல்றாங்க. நம்ம நாடு உண்மையிலேயே ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்தவும் முடியாம செயல்படுத்துறதுக்கு அனுமதி மறுக்கவும் தெரிவிக்க முடியாம மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மண்ணை குறிச்சோ வளம் குறிச்சோ இதன் பொருளாதாரம் குறிச்சோ எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு திட்டத்தை திட்டினா ஒரு 500 கோடி 1000 கோடி இதெல்லாம் வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது. கமிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கே தவிர இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கூட இவங்களுக்கு கிடையாது. 21 நூற்றாண்டு இவ்வளவு நவீன வளர்ந்து இவ்வளவு செய்திகளை வந்து உடனுக்குடன் மக்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கும் போதே இவ்வளவு பொய்யும் புராடுகளும் பேசுறாங்க இந்த அரசியல்வாதிகள். இன்றைய இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு திட்டம் வந்தா இந்த திட்டம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கு, எவ்வளவு பொருளாதார ரீதியா நம்மளை முன்னேற்ற அடைய செய்யறதுல கவனிக்கப்படணும் இளைஞர்கள். உண்மையிலேயே எல்லா திட்டங்களும் வந்து மனிதர்களுக்காண்டி தானே கொண்டு வர்றீங்க, மனிதரோட அவசியத்துக்கு தானே கொண்டு வர்றீங்க. ஏன் நாடு முன்னேற மாட்டேங்குது? நாட்டு மக்கள் ஏன் பொருளாதார ரீதியாக முன்னேறதே இல்லை அப்படிங்கிற நம்ம கவனிக்கணும்ல, மக்கள் கவனிக்கணும்ல. ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு இந்த அரசியல்வாதிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யார் காரணம்? மக்கள் தானே, படித்த இளைஞர்கள் தானே. படித்தவர்கள் அதிகாரத்துக்கு போனவர்களும் ஒரு காரணம் தானே. அப்ப அதை கவனிக்கணும்ல. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்க எடுக்கப்படுற கனிம வளங்கள் எல்லாம் உலக பிற நாடுகள்ல இருந்து நம்ம வாங்க முடியும், இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்க பொருளாதாரம் இருக்குல்ல, உலகத்துக்கு தேவையான உணவு பொருள், அது பல நாடுகள்ல உற்பத்தி செய்ய முடியாது. உலகத்துல பல நாடுகள் வந்து ஒரு போகதான் உணவை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அவ்வளவு கால சூழல், தட்ப வெட்ப நிலை அந்த நாடுகளுக்கு. ஆனால் முப்போகமும் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய தட்ப வெட்ப நிலை நம்ம மண்ணுக்கு, இந்திய மண்ணுக்கும், அதுவும் தமிழ்நாட்டில தான் பிரத்யேகமா இருக்கு. தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம நிலத்துல. அந்த சூழல் இங்கதான் இருக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு தேவையானது நம்மள்ட்ட இருக்கும் போது நமக்கு தேவையானதை உலகத்த பிற நாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாமே. ஏன் இந்த அரசியல்வாதிகள் இதை செய்யறது இல்லை? இன்றைய அரசியலை இளைஞர்கள் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரியலைன்னா வந்து நடிகர்கள் வந்து 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 மக்களை போட்டு இளைஞர்கள்ல ஒரு விதமா குழப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. உண்மையிலே மக்கள் வந்து முட்டாள் இல்லை, ஒருவரை நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வந்து ஏமாற்றம் அளிக்குது. வேறொரு யாராச்சும் வருவாங்க நம்புறாங்க. வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்களே மாற்று அப்படின்னு வந்தவர்கள் எல்லாம் இந்த 2 கட்சிகள் போய் 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 இந்த மக்களை அடகு வைச்சதை விட வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப மக்கள் திருப்பி அந்த 2 கட்சிகளை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வர்றாங்க, மாற்றமும் வர்றாங்க, திருப்பி அவங்களோட கூட்டணி போயிடுறாங்க. பேசாம அவங்களே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப ஒரு 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து உறுதியா இருக்கார், மக்களை நம்புறார். மக்கள் நம்புறனாலதான் 40 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு நம்பிக்கையா மாற்று சக்தி வரும்போது கமலஹாசன் வர்றாரு, மக்களை வந்து ஒரு குழப்புறாரு. இப்ப விஜய் வர்றாரு. அப்ப நிதானமா இருக்கணும். பெரியோர்களை விட்டுருங்க, ஒவ்வொரு தலைமுறை பிள்ளைகளும் வந்து அரசியலை மிக கவனமா கவனிங்க. இல்லைன்னா வந்து அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த கனிம வளங்கள் சுரண்டல்னால் இந்த நாடு சீரழிஞ்சு போயிடும். 2500 ஏக்கர் பலாயிரம் மக்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடலூர்ல 3500 ஏக்கர் எல்லாம் விளைநிலங்கள் தான். இந்த கனிம வளங்கள் எப்பாச்சும் ஒரு முறை வந்து நம்ம வந்து இதை எடுத்து முடிச்சுட்டா அவ்வளவுதான். அந்த நிலம் எதுக்குமே பயன்படாது. ஆனா மேலோட்டமா இருக்க விளை நிலங்கள் இருக்கு இல்லையா, இது பல ஆயிரம் ஆண்டுகள் நம் உணவுக்காக நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்.
உண்மையிலேயே வந்து கவனிக்கணும், அரசியலை மிக கவனிக்கணும்.